Mm. Good morning to all. என்னோட நேம் மிஸ்டர் ஜான் மகேஷ். நான் வந்து எக்ஸ்டார் அண்ட் குளோபல் சொல்யூஷனில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கற்றுக்க டாபிக் என்னன்னா எக்ஸ்டென்ஷன் 3. இதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெட்டா ட்ரேடில் எல்லாமே ஃபெமிலியராக இருக்கும். ஆனால் எக்ஸ்டென்ஷன் 3ங்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. இது ஆன்லைன் வெப் பேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வித் 3 டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து இது வந்து ஆப்ஷன்ஸும் பண்ணிக்கலாம் ஒரே அக்கௌண்ட்டில். அதுக்குள்ளே எக்ஸ்டென்ஷன் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காப்பி டைப் இருக்குது அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பேசிக்காக இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து மார்க்கெட் வாட்ச். இந்த மார்க்கெட் அதாவது நம்ம மெட்டடா இருக்குமே இதே மார்க்கெட் வாட்ச் இருக்குது. மார்க்கெட் வாட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் எஃபெக்ட்ஸ் அண்ட் கமோடிட்டிஸ் இண்டெக்ஸ் எல்லாமே நீங்கள் செப்பரேட் பண்ணிடலாம். இதில் என்னோட பெஸ்ட் விஷயம் என்ன விஷயம்னா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃபேவரேட்லேயே இப்போ வந்து உங்கள் நேம் தான் இல்லை ஒரு ஃபேவரட்டாக ஏதாவது பண்ணணும். அதாவது எனக்கு தனியாக உருவாக்கணும்னு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் தனியாக நான் வந்து ஜான் போடுறேன். என் நேம் ஒன்று உருவாக்கிடுது. இதில் வந்து எனக்கு தேவையான கரன்சிஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஃபாரெக்ஸ்ல எனக்கு தேவையான கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் க்ளோஸ் எடுக்கிறேன். எனக்கு யூஎஸ் மெக்சிகன் தேவை. அதை கிளிக் பண்ணால் கேட் ஆகும். அது USDPLN இது எமர்ஜிங் பேர் சொல்லுவேன். மைனர் பேர் சொல்லுவேன். மைனர் AUD CAD JPY யூரோ நியூசிலாந்து இது மைனர் பேர் எடுத்துருக்கேன். மேஜர் பேர் எடுக்கிறேன். மேஜர் யூரோ GBP USD JPY GPU JPY மைனர் பேர் இப்போ எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்து வந்து நான் எந்த மிக்ஸ் பண்ணால் அதுதான் இது நீங்கள் கிளிக் பண்ணி தரேன். என்னோட நேம் இல்லை உங்களுடைய ஒர்க் ஷாப் உங்களுடைய ஒர்க் விஷயம் வந்துருக்கு. இதில் வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஏன்னா வந்து அங்கங்கே போய் தேடிட்டு இருக்கணும். ஒரு ஆர்டர் க்ளோஸ் பண்ணணும். ஆர்டர் அடுத்த இப்போ யூரோ சார்ட்டில் எனக்கு வந்து USD சார்ட் பண்ணணும். இதுக்கு நான் வந்து மறுபடியும் சர்ச் பண்ணி மறுபடியும் எடுத்து வர இது பேசிக்காக ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து மார்க்கெட் வாட்ச். இதில் வந்து இன்னொரு ஃபெசிலிட்டி இருந்தால் கிளிக் அண்ட் ட்ரேட் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கரன்சி உங்களுக்கு தேவை அதை நீங்கள் USD நான் ஆட் பண்ணுறேன்னா விஷயம் இதுக்குள்ள SL TP எல்லாமே இருக்கும். 1 கிளிக்ல ட்ரேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். இன்னைக்குள்ள லோ எவ்வளோ இன்னைக்குள்ள ஹை எவ்வளவு எவ்வளோ லாட் போட்டிங் நேரத்தில் நீங்கள் புக் பண்ணிடலாம். இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பையிங்க செல்லிங்க சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு வந்து பையிங் செல்லிங் தான் கிளிக் அண்ட் ட்ரேட் ஃபெசிலிட்டி. இதுக்கு அடுத்து எடுக்கலாம் உங்களுக்கு வர வேண்டியதுன்னா டெர்மினல் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேலன்ஸ் ஈக்விட்டி மார்ஜின் ஃப்ரீ மார்ஜின் எல்லாமே காட்டிட்டு இருக்கும். இதில் ஓப்பன் பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். பெண்டிங் ஆர்டர்ஸ் சப்போஸ் தச்சு நான் இப்போ USD செல் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, அது ஓப்பன் பொசிஷனில் USDயில் ஓப்பன் பொசிஷன் உங்களுக்கு காட்டியிருக்கும். அதே இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் சேம் மெத்தட் தான். இப்போ பெண்டிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். பெண்டிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அந்த பெண்டிங் ஆர்டர் இதில் டிஸ்பிளே ஆகும். ஆர்டர் க்ளோஸ் பண்ணும்போது எத்தனை ஆர்டர்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கோ அதில் டேட் வைஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட்ல எடுத்துக்கலாம். ரிப்போர்ட் CSV ஃபார்மெட்ல எடுத்துக்கலாம். பிரிண்ட் ரிப்போர்ட்ல எடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக்ஸ் பண்ணுறதுனா கேஷ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இல்லை. டெபாசிட் எப்போ எவ்வளோ ஆச்சு விட்ரோஸ் எவ்வளோ ஆச்சு எல்லாமே கேஷ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கும். இதில் என்ன ஃபெசிலிட்டி நம்ம வந்து மெட்டா வந்து க்ளோஸாக இருக்கும். இல்லைன்னா வந்து இண்டிவிஜுவல் க்ளோசிங். இதில் ஒரு ஆப்ஷன் தான் க்ளோஸாக இருக்கும். இண்டிவிஜுவல் க்ளோஸும் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் க்ளோஸ் வின்னர் இப்போ எத்தனை ட்ரேடர்ஸ் எத்தனை கரன்சி போடாமல் செய்யலாம். ஒரு யூரோ எடுத்துக்கணும். GBP USD எடுத்துக்கணும். எவ்வளோ கரன்சி இருந்தாலும் அதில் க்ளோஸ் வின்னர்ஸ் பண்ணும்போதுன்னா எத்தனை ட்ரேட்ஸ் வின்னர் லாட்ஸ் இருக்கோ அவ்வளோ வின்னர் லாட்ஸ் க்ளோஸ் ஆகும். அதே க்ளோஸ் லூசர்ஸ் மட்டும் எத்தனை லூசர் லாட்ஸ் இருக்கோ அவ்வளோ லூசர் லாட்டும் க்ளோஸ் ஆகும். இது புது ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது இண்டிவிஜுவல் க்ளோசிங் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ரிவர்ஸ் பொசிஷன் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுற ஒரு பொசிஷன் அந்த இடத்துல எனக்கு க்ளோஸ் ஆகி எனக்கு இப்போ இருக்க இடத்துல வந்து மறுபடியும் ஒரு ஆர்டர் போயிடுது. இப்போ நீ பார்த்தா அது கிளியர் தெரியும். பை பண்ணியிருந்தேன். எனக்கு இருந்து பொசிஷன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பொசிஷன் எனக்கு லாஸ் ஆயிருக்கு. பார்த்தா பேலன்ஸ் தெரியுது. பாருங்க $98 எனக்கு பொசிஷன் லாஸ் ஆயிருக்கு. அந்த இடத்துல பொசிஷன் மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்தாங்க. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதில் வந்து இன்னொரு பை பொசிஷன் எடுத்துருக்கேன்.
எது சடன் இது எனக்கு பை ஆகிட்டு இருக்கு மார்க்கெட், எனக்கு வந்து டக்குனு இந்த மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் டக்குனு ரிவர்ஸ் பட்டன் ரிவர்ஸ் ஆகும். இப்போ பொசிஷனாக டெவலப் பண்ணணும், எனக்கு இப்போ 0.10 போயிட்டு இருக்கு, நான் டெவலப் பண்ணுறது லெஃப்ட் தான் கிளிக் பண்ணிட்டு என் பொசிஷன் இன்னொரு $10 அடுத்து இப்போ எனக்கு ரன்னிங் மார்க்கெட் ரேட்டில் இன்னொரு 10 இது ஆட் ஆகும். இதுக்கு நான் போய் இன்னொரு பை பண்ணணும், வால்யூம் செட் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இது வந்து டெர்மினல் ட்ரேடரோட ஃபெசிலிட்டி அண்ட் இதோட மார்க்கெட் சேலோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இது. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது சார்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா சேம் தான், மெட்டாமேட்டோ உங்களுக்கு ஈஸியாக ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரோலிங் பண்ணிக்கலாம், என்னென்ன பார்த்தீங்கன்னா இது இதையும் நீங்கள். ஓகே, அதுலேயே வந்து இந்த சார்ட் இருக்குது. சார்ட் ஓகே, நம்ம சார்ட் வந்து சின்னதாக இருக்குது, வியூவில் சின்னதாக இருக்குது, எனக்கு இண்டிகேட்டர்ஸ் அதிகமாக ஆட் பண்ண வச்சு இந்த வியூவில் தான் இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டி கம்மியாக இருந்தமே தெரியுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்ஸ் பாருங்கள், இதில் இது வச்சு பார்த்தீங்கன்னா ஒன் கிளிக் ட்ரேடிங் இருக்குது, வால்யூம் சைஸ் ஃபிட் பண்ணிக்கலாம், SLTP ஆன் சார்ட்லேயே ஃபிட் பண்ணிக்கலாம், தனியாக ஃபிட் பண்ண தேவையில்லை. ஓகே, இதுக்குள்ள SLTP ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ டச் ஒரு பெண்டிங் ஆர்டர் போடணும், இல்லை பெண்டிங் ஆர்டர் பட்டன் இது கிளிக் பண்ணிவிட்டு மேலே வச்சுருக்கீங்க. மேலே வச்சு நான் கீழே எடுக்கிறேன், ஃபஸ்ட் எடுக்கிறது டிபி, அப்போ அது வந்து எனக்கு வந்து செல் லிமிட் ஆகும். அதுக்கடுத்து நான் எடுக்கிறது வந்து எஸ்ஆர், அதாவது ஒரு ஆர்டர் வந்து பிளேசிங் எப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணணுமோ பிளேஸ் பண்ணால் வேண்டாமா கேட்கும். அதாவது ஃபர்ஸ்ட் எடுக்கணும் என்னன்னா, இப்போ நான் இங்கே எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் மூவ் பண்ண போகிறது என்னுடைய டிபி மூவ் பண்ணுவேன். இப்போ டிபி மூவ் பண்ண பட்சத்தில் அது பை லிமிட்டாக செல் லிமிட்டாக மாறும். இப்போ செல் கீழே ஒன்றுனா டிபி கீழே ஒன்று பண்ணால் செல் ஸ்டோவாக வரும், டிபி நான் மேலே பண்ணணும்னா பை லிமிட்டாக மாறும். இது ஏசி ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு. பெண்டிங் ஆர்டர் பிளேஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பொசிஷன் நம்ம எக்ஸாக்ட் பொசிஷன் அந்த பொசிஷன் கிளிக் பண்ணிட்டு இது பண்ணிடலாம். அதுமாதிரி இப்போ பிட்லைன் ரன் ஆகிட்டு இருக்குது, பிட்லைன் ஆகிட்டு கொடுத்துட்டா பிட்லைன் தேரும். அதுக்கடுத்து ஆஃப்லைன் தேவை உள்ளெல்லாம் போயிட்டு சார்ட்டில் அவுட்டர்லேயே இருக்குது, எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஆட்டோ கரெக்ஷன் தேவையா வேண்டாமான்னு ஃபிட் பண்ணிக்கலாம். ஷிஃப்டிங் சார்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, அதாவது சார்ட் ஜூமிங் ஜூம் அவுட் பண்ணுறது. அது இப்போ இந்த கேண்டில் நான் எக்ஸ்டேண்ட் பண்ணணும், இல்லை சுருக்கணும் வச்சதில் இந்த சிம்பிள் யூஸ் ஆகும். ஆனால் எக்ஸ்டேண்ட் டைம் இதை யூஸ் ஆகும். ஆட்டோ அட்ஜஸ்ட்னா ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்போ இது ஆட் இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி இருக்க இண்டிகேட்டர்ஸ் வந்து சார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் CSV ஃபார்மேட்டில் வந்து ஆன்லைனுங்கிறதுனால. ஓகே, இது வந்து நிறைய சார்ட்டில் இண்டிகேட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன்லைன் ஒன் டைம் ட்ரேடிங்ஸ் எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே இதை பேசிக்காக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரன்சிஸ் USD, JPY, கோல்டு, D30 நம்ம எப்படி மல்டி டைமில் இருக்கோ அதே மாதிரி தான். மெட்டலில் இருக்கிறது மெட்டலுக்கு வந்து கீழே வரும், இது வந்து மேலே ஆப்ரேஷன் இருக்குது. தச்சு நான் சேஞ்ச் பண்ணால் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸ்லையும் இருக்குது, ட்ராக் பண்ணி கொடுத்துட்டு அது சேஞ்ச் ஆகிடும் சார்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அடுத்து வரும்போது வந்து இது கேலண்டர்ஸ் இருக்கும். கேலண்டர்ஸ் இன்னைக்குள்ள எக்கனாமிக் கேலண்டர், எக்கனாமிக் டேட்டா என்னது எல்லாமே வந்து இந்த கேலண்டரை வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அது வீடியோஸ் நியூஸ், அதாவது ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடி அதுக்குள்ள வீடியோ நியூஸஸ் சொல்லுவோம், அதாவது டாக்கிங்ஸ் சொல்லுவோம். ஓகே, நியூஸ் வரப்போ இதுக்குள்ள டாக்கிங்ஸ் எப்படி இருக்கும், இல்லைடா இந்தியா பிஸ்னஸ், அதை பார்த்தீங்கன்னா இந்தியா பிஸ்னஸ் பாஸ் இன் மோடிஸ் மூவ்மெண்ட் சர்வே எல்லாமே வந்து ஆன்லைன் டாக்கிங்ஸ், அதாவது பிஸ்னஸ் சம்பந்தமாக ஆன்லைன் டாக்கிங்ஸ் எல்லாமே வந்து இந்த வந்து வீடியோ நியூஸில் கிடைக்கும். நியூஸ் வந்து ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் நியூஸஸ், அதாவது மார்க்கெட்டோட சின்ன சின்ன ஹிட் நியூஸஸ் வந்துட்டு இருக்கும், அது அப்பப்போ வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ட்ரேடர் சார்ட்ஸ், இது வந்து ஒரு மார்க்கெட் வந்தாங்கன்னா ட்ரேடர்ஸ்ல மூவ்மெண்ட்ஸ், டாக்கிங் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அதுவும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் இந்திய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். இது வந்து ரிகார்டிங் ஃபாரெக்ஸ் சம்பந்தமாக சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ஓகே, இது வந்து அனைவரும் ஆர்டர் பிளேசிங்ஸ் மெட்டலைஸ் வந்து ஆர்டர் பிளேசிங் எப்படி பண்ணுது, இதில் டபுள் பண்ணுங்க. பையர்ஸ் எல்லாம் வரும். லாட் பார்த்துங்க, லாட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டி இது இருக்கும். டைப் ஆஃப் எக்ஸிபிஷன், பெண்டிங் ஆர்டர் போடணுமா, இன்ஸ்டா எக்ஸிபிஷன் போடணுமான்னு வரும். அதுக்கடுத்து லாட் சைஸ் கேட்கணும், லாட் சைஸ் எவ்வளோ, அது கான்ட்ராக்ட் வேல்யூ சைஸ் காட்டுது. அது நீங்கள் ரைட்னா உங்களுடைய பையிங் பண்ணிக்கிற ரேட்டில் உங்களுடைய பையிங் வேல்யூ எவ்வளோன்னு காட்டுது. அதுக்கு அடுத்து எத்தனை ஸ்பெட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு காட்டுது. அப்போ எவ்வளோ கமிஷன் உங்களுக்கு கட்டாதுன்னு காட்டுது. அது ஒரு பிபி ஆளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு காட்டுது. அதாவது ஒரு ஆஃபரில் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கும்போது டோட்டலாக நம்ம கிட்டக்கூடிய மார்ஜின் வந்து $6,052 வருது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 18 மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால $540 உங்களுக்கு வந்து கமிஷன் கட் ஆகுது. இதில் ஒர்க் வீக் மூவ்மெண்ட் வந்து $30 கிடைக்குது.
எஃபெக்டிவ் ரீசார்ஜ் ஆஃப் 2.02 வந்து எஃபெக்டிவ் லிவரேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தச்சு எடுக்கிறேன் வந்து இப்போ USD எடுக்கிறேன் வந்து இப்போ காப்பாடுறது USD நான் வந்து ஒரு சேம் மெத்தடில் ஒரு ஸ்டாண்டர்ட் போடுறேன், இன்ஸ்டா எக்ஸிபிஷன் பண்ணுறேன். அதனுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ சைஸ் வந்து 1 lakh யூனிட் வரும். அதுக்குள்ள ரன்னிங் மார்க்கெட் ரேட் வேல்யூ 1354. இது வந்து 1:200 லிவரேஜ். அதனால் உங்களுக்கு வந்து இந்த இதுதான் காட்டும். சரி, 1:100 லிவரேஜ். ஓகே, இது மேக்ஸிமம் லிவரேஜ் நாங்கள் வந்து 1:400 இருக்கும். இதில் 1:100 என்ன டெமோ பண்ணுறா, இதில் 1:400 100 தான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஹேக் ஆகிருக்குது. அதனால் மார்ஜின் பாருங்கள் 100,354 ஆகுது. அதே இது உங்களுக்கு வந்து லைவாக வந்து $354 தான் வரும். நான் 4 டிவைட் பை 4 ஆயிரும். அதனால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் $340 ஒரு ஸ்டாண்டர்டாக வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா கமிஷன் பார்த்தீங்கன்னா 1.2 பிப்ஸ் இருக்கும். அதாவது $12 கமிஷன் ஆகும் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டில். இதில் ஒரு பிப் உங்களுக்கு $10 ஆகும், உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதில் பையர்ஸ் எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பையனா பை பண்ணிங்கன்னா செல்னா செல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆர்டர் ப்ராசஸ் தான் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்களுடைய ஆர்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ராசஸ் ஆகிடும். நீங்கள் ஃபாரெக்ஸ் பற்றி பார்த்தேன். ஓகே, என்ன இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா இந்த சைடில் கிளிக் இந்த இடத்துல கிளிக் பண்ணி தரேன். உங்களுக்கு ஃபாரெக்ஸ் பார்த்துக்கணும். இதே ட்ரேட் அக்கௌண்ட்டில் நான் வந்து ஆப்ஷன் போடுறேன். ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணல, என் பேலன்ஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணல, தனியாக நான் டாப்அப் பண்ணல. நான் பண்ணது ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுட்டேன். இப்போ ஃபாரெக்ஸ் பண்ணிட்டு இதே இடத்துல நான் வந்து பண்ண போகிறது வந்து ஆப்ஷன்ஸில் வந்து சேம் இருக்கும். இது அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் வாங்க. அப் அண்ட் டவுன் வந்து பை காலர் புட் ஆப்ஷன், அப் அண்ட் டவுன் ஆப்ஷன், காலர் புட் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் இதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு. நான் வந்து 56 எடுத்துங்க, எனக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் 81.82% கொடுக்குறாங்க. 46க்கும் சேம் கொடுக்குறாங்க. ஆனால் 36 வரும்போது பாருங்க 78.57. அதாவது டைம் ஃப்ரேம் கம்மியாக வர இதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கரன்சிஸுமே இருக்கும். USD எல்லாமே இருக்கும். நிஃப்டி UK 100 ஸ்டாக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஆயில், சில்வர், கோல்டு, சில்வர், ஆயில், US30, US500, Europe 50 மேக்ஸிமம் அவ்வளோ கரன்சிஸ் இருக்குது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. இது இப்போ அப் அண்ட் டவுன் ஆப்ஷன். இப்போ நான் வந்து அப்ளைஸ் பண்ணுறேன். ஏன்னா மினிமம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 20 வச்சுக்கூடாது. 10 ப்ரீமியம் வந்து மினிமம் 10 கிலோ வந்து அக்செப்ட் ஆகாது. ஆர்டர் பிளேஸ் ஆகுது உங்களுக்கு வந்து 10,000. இதில் 10 இல்லை 11 போடும்போது மட்டும்தான் எனக்கு அக்செப்ட் ஆகும். அதே மாதிரி இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2500. மேக்ஸிமம். இதில் வேறு நான் மேக்ஸிமம் $1 தான் ஜாஸ்தி பண்ணுறேன். பொசிஷன் ஓப்பன் ஆகும். ஏன்னா மினிமம் ஆஃப் $10, மேக்ஸிமம் 250 தான் ப்ரீமியம் நீங்கள் வந்து இதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இதில் இப்போ நான் வந்து 2500 ப்ரீமியம் போட்டிருக்கேன். ஓகே, நான் ஒரு அப் பொசிஷன் USD நான் படி அப்னா கொடுக்குறேன். எஸ், இது 5 கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா USD பொசிஷன் அப் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு உடனே வந்து பேலன்ஸ்லேயே அமௌண்ட் கட் ஆகிடும் 2500. ஓகே, இன்ஷியல் வட்டி கட் பண்ணிட்டாங்க. வாலிட் பேவர் அதாவது நான் எடுத்தது வந்து 35.02 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். பட் அது வந்து 34.57 ஆகிட்டு இருக்கும். ஓகே, நான் ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து 3543 ஸ்ட்ரைக் பண்ணுறேன். நான் என்ன போட்டுருக்கேன் 3543 வந்து மார்க்கெட் டவுன் வராது, அப்போசிஷன் தான் இருக்கும். எனக்கு 3543 மார்க்கெட் அப்போசிஷன் இருந்துச்சுன்னா என்னோட ரிட்டர்ன்ஸ் ஆஃப் $4,464 எனக்கு வந்து லாஸ் போனால் $2,500 லாஸ், ப்ராஃபிட் வந்து 4,464.29 ப்ராஃபிட். எனக்கு இதில் வந்து நான் ஆப்ஷன் என்ன விஷயம் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இதேமே எல்லா கரன்சியும் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா எக்ஸோஷியல். அதாவது புதுசா ட்ரேடர்ஸ் வருவீங்க, புதுசாக ஆர்டர் யாரை பார்த்து பண்ணணும், எப்படி பண்ணணும், இது வந்து ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் ஆகும் உங்களுக்கு. அதனால் வந்து பேசிக்காக என்ன நினைவீங்க, ஓகே யாராவது நம்மளுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நம்ம அமௌண்ட் கேட்கல போனால் யாராவது பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஆரம்பிப்பாங்க. பேசிக்காக அவங்களுக்கு என்னன்னா மார்க்கெட்டில் வந்தாலும் யாரும் ஜீனியஸை கற்றுக்க முடியாது. பட் பேசிக்காக அவங்க வந்து பண்ணணும். ஏன்னா வந்து டெமோட லைவ்ல பண்ணும்போது அவங்களுக்கு பேஷன்ஸ்
மார்க்கெட்ல பேஷன்ஸ் எவ்வளோ எடுக்கணும், மார்க்கெட்ல எவ்வளோ டெப்த் இருக்கணும், எவ்வளோ ப்ரீத் எடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, பேசிக்காக இந்த மாதிரி வளர்ந்ததுனால இதில் வந்து எல்லா ட்ரேடர்ஸும் வேர்ல்டில் பெஸ்ட் ட்ரேடர்ஸ் யார் யார் உண்டோ அவங்களுடைய எல்லா ரேஷியோமே இதில் வந்து கிளியர் ஆகிடும். இப்போ எனக்கு தேவை வந்து பெஸ்ட் ரேஷியோஸ் மட்டும் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வால்யூமில் போய் விக்கெட் வந்து 90% போடுறேன். ஓகே ஓகே கூட கிளிக் பண்ணிடுறேன். ட்ரேடர் யார் யார் 90% மேலே ஹை வின்னிங் ரேஷியோ வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் பெஸ்ட். ஓகே, இதில் 2 லிஸ்ட் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட், இன்னொரு ப்ரொவைடர் லிஸ்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு ப்ரொவைடர் லிஸ்ட். ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடருக்குள்ள இண்டிவிஜுவல் கரன்சியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரேடருக்குள்ள கோல்டு, இந்த ட்ரேடருக்குள்ள சுகர், இந்த ட்ரேடருக்குள்ள ஆயில், இந்த ட்ரேடருக்குள்ள ஏவிடி யூஎஸ்டி, இந்த இதில் இது எவ்வளோ லாட் ப்ளேஸ் பண்ணியிருந்தாரு, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காரு, இது ஆயில் எவ்வளோ லாட் இருக்காரு ப்ளேஸ் பண்ணி, ஒரு லாட் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு, அவரேஜ் ப்ராஃபிட் ஆகிருக்காரு. ஸோ 253 லாட்ஸ் ப்ளேஸ் பண்ணி $78.3 தான் ப்ராஃபிட் எடுத்துருக்காரு. மேக்ஸிமம் ட்ராப் டவுன் 133.9 பில். ரன் டைம் இன் டேஸ் 35 days ஒர்க் பண்ணிருக்காரு அவரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி இந்த ஈச் அண்ட் எவ்ரி 35 days ஒர்க் பண்ணிருக்காரு, 253 ட்ரேட்ஸ் போட்டிருக்காரு. வேறு பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக நான் எடுத்துக்கலாம் 90% நானும் சூஸ் பண்ணிருக்கேன். அப்படிங்க நல்ல பெர்ஃபெக்ட் ட்ரேடர்ஸ் கிடைக்காங்க. 100% இவர் பார்த்தீங்கன்னா 88 லாஸ் போட்டிருக்காரு. 72 days இந்த ட்ரேடாக ரன் பண்ணிருக்காரு. ஓகே, 86 லாஸ் போட்டிருக்காரு. அவரேஜ் ப்ராஃபிட் 185, மேக்ஸிமம் ப்ராஃபிட், அதாவது லாஸே பண்ணாமல் ரன் ட்ரேட் பண்ணிருக்காரு. இப்படி வந்து ஒவ்வொரு பெஸ்ட் ட்ரேடர்ஸும் நான் காப்பி பண்ணியிருக்கேன். எப்படி காப்பி பண்ணுறது இல்லை. ஓகே, ப்ரொவைடர்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் இருக்குது. நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஒரு ட்ரேடர்ல கரன்சி காப்பி பண்ணுவேன், ப்ரொவைடர் இல்லாத ப்ரொவைடரே நான் காப்பி பண்ணிடுவேன். ஓகே, 2 ட்ரேட் இருக்கு. ஓகே, இதில் நான் எப்படி இருந்து காப்பி பண்ணுறது, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு எப்படி எக்ஸிட் ஆகும், இது 2வது. அது வந்து இந்த காப்பிங்கிற பட்டன் இருக்கும். இந்த காப்பிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி கான்ட்ரா காப்பி வச்சு அந்த ட்ரேடர் பை போட்டோம்னா நான் எனக்கு ஆர்டர் செல் பண்ணும். நான் அது வெறும் காப்பி மட்டும் பண்ணி விட்டேன். ஆட்டோமேட்டிக் பேஸ்ட் பை ப்ரொவைடர் ஸ்ட்ராட்டஜி, அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ப எனக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகணும். ஓகே, மேக்ஸிமம் டோட்டல் வால்யூம் கேன் ஓப்பன். எவ்வளோ வால்யூம் ஓப்பன் ஆகும்னா 0.10 மேலே வந்து பொசிஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த ட்ரேடர் வந்து அவர் வந்து ஸ்டாண்டர்ட் லாட் போடலாம், இல்லைடா 10 லாட்ஸ் மெகா லாட்ஸ் போடலாம், என்ன வேணும் பார்க்கலாம். ஆனால் எனக்கு தேவை வந்து 1 லாட் மேலே எனக்கு வந்து பேஸ் ஆகுது. இப்போ ஒரு ட்ரேடர் நான் பார்க்கணும், இவர்கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் மட்டும் தான் எனக்கு தேவை. இது இடையில என்ன ட்ரேடிங் மேக்ஸிமம் டோட்டல் லாஸ். அது சிலர் வந்து வெயிட் பண்ணுவாங்க, $200 வெயிட் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு பேஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே எனக்கு வந்து $100 $30 லாஸ் வந்தாலே எனக்கு க்ளோஸ் ஆகிடும் அந்த ஆர்டர். அதுக்கு மேலே நான் லாஸ் அந்த ஆர்டர்லாம் நான் கிளியர் பண்ண முடியாது. மீடியா ஸ்டாட்டிக் பிளேஸ் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ட்ரேட் என்னைக்கு இப்போ லாஸ்ட் ஹவர் பிளேசிங் அது வந்து 14 பிளேஸ் பண்ணியிருக்காரு. 17/6/23/02 லாஸ்ட் டே பிளேஸ் பண்ணது. இன்னைக்கு இவர் எப்போ எனக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணாரோ அப்போ என்னுடைய ஓப்பன் பொசிஷனில் அந்த ஆர்டர் பிளேஸ். ஓகே, எனக்கு இப்போ இந்த ட்ரேடர் நல்லா இருந்துச்சு. இப்போ எனேபிள் டிசேபிள் பட்டன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்க டிசேபிள் கிளிக் பண்ணிட்டு அவர் ரிமூவ் பண்ணுங்க. மேஜராக வந்து எனேபிளாக இருந்தாங்கன்னா ரிமூவ் பண்ணாலும் எனேபிள் ஆக மாட்டாங்க. ஆனால் டிசேபிள் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுங்க. அந்த ட்ரேடர் அதை பிளேஸ் பண்ணி ஆர்டர் கொடுக்குறாங்க. இதான் இதோட பேசிக் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே. அதுமாதிரி இது மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இப்போ இந்த கண்ட்ரிஸ் நான் எடுத்து விட்றேன். அப்படிங்கும்போது அந்த கண்ட்ரி கரன்சிகளோட சென்டிமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இந்த கண்ட்ரி ஆட் பண்ணிடுவேன், இந்த கண்ட்ரி ஆட் பண்ணிடுவேன். அப்போ இது இந்த 2 கண்ட்ரி கேஸ் ஆச்சு, அதாவது டர்க்கி அண்ட் ரொமேனியா கேஸ் ஆச்சு. உடைய யூஎஸ்டியோட டெண்டன்சி என்ன, பை டெண்டன்சியா செல் டெண்டன்சியா. 23% செல்லிங் போடுறாங்க, 77% பையிங் டெண்டன்சி சொல்கிறாங்க. யூரோஜேபி என்னது, வேறு வின்னர்ஸ் ஆல் ப்ரொவைடர்ஸ் லூசர்ல டெண்டன்சி என்ன, வின்னர்ஸ்க்கு டெண்டன்சி என்ன யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து பேசிக்காக எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். எல்லா கண்ட்ரிஸுமே சூஸ் பண்ணிருக்கேன். எல்லா ட்ரேடர்ஸ்குள்ள மார்க்கெட் சென்டிமெண்ட் சொல்கிறேன். இப்போ வின்னர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லூசர்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே செல்லிங்ஸ். யூரோஜேபி பார்த்தா 50-50 இருக்காங்க. ஆனால் ஆர்டர்ஸ் எதுவும் பிளேஸ் பண்ண மாட்டாங்க தற்போதைக்கு. ஓகே, அதுக்கு யூரோஜேபியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பையிங் 100% பையிங் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது பை ஓகே பை பண்ணிட்டு அவங்க வின்னர்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி இப்போ பை பண்ணிக்கலாம். ஆல் ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூரோஜேபி 2% வின் ஆகுது, 67% பை ஆகுது. அப்போ வந்து ஓவராலாக ஒன்றும் எடுக்க தேவைன்னா ஒரு லாட் போட்டிங்கன்னா இந்த மேக்ஸிமம் 15 ப்ராடக்ட்
40 பிப்ஸ்க்குலாம் ப்ராஃபிட்லாம் க்ளோஸ் பண்ணிடுது. ஏன்னா எல்லாருமே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் உங்களுக்கு இதை வந்து கால்குலேட் பண்ணிடுங்க. இது ஓன் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இதுதான் பேசிக்காக ப்ரொவைடர்ஸ் லிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி வந்துடும் அவங்களது. இப்போ நான் ஒரு ப்ரொவைடர் எடுக்கிறேன், இந்த ப்ரொவைடர் வேணும், இதில் ஹிஸ்ட்ரி நான் ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து டிஸ்பிளே ஆகும். எவ்வளோ ப்ராஃபிட் இதில் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டான டிஸ்பிளே ஆகும். ஏன்னா வந்து அவங்க எவ்வளோ லாட் போடுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ இந்த லாட்டில் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தாங்க. ஏன்னா நம்ம அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் காப்பி பண்ணுறோம், அவங்களுடைய பொருள் வால்யூம் காப்பி பண்ணுறாங்க. அவங்க என்ன போடுறாங்களோ நான் போட் பண்ணி விடுறேன், அந்த லாட் எனக்கு பேசுவாங்க. அதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு வந்து காப்பி ஆகிடுது. ப்ரொவைடர்ஸ் ஓப்பன் பொசிஷன், அது என்ன ஓப்பன் பொசிஷன் வச்சுக்காரா பண்ணியிருக்காரு. டோட்டலாக டிபிஆர் ஓப்பன் ஃபிட் பண்ணிருக்கான்னு கிளியராக தெரியும் உங்களுக்கு. இதில் 1.3 சம்திங்கில் வந்து அவர் வந்து அவருடைய 3.8 வந்து அவருடைய டிபி வச்சுருக்காரு. 1.38369 மேலே வந்து 1.3838669 வந்து அவர் ஓவர் டைம் ஒரு டிபி. இந்த ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடர்ஸில் ப்ராஃபிட் ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் டோட்டல் 3 ஸ்டெப் ஆஃப் மெத்தட்ஸ்: ஃபாரெக்ஸ், ஆப்ஷன் அண்ட் எக்ஸோஷன். இது போக இன்னொரு விஷயம்னா இங்கே வந்து இப்போ எல்லாமே செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், லே அவுட் சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே. இங்கே நீங்கள் உங்களுடைய வந்து செட்டிங்ஸில் லே அவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லே அவுட் மேனேஜர் இருக்குது. லே அவுட் மேனேஜரில் பண்ணிங்கன்னா சேஞ்சஸ் ஸ்கின் டு ஒயிட். எனக்கு வந்து பிளாக்ல இருக்குது, ஸ்கின் எனக்கு ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணுறது. ஒயிட்டில் நான் கிளிக் பண்ணி தரேன், அதோட ஸ்கின் சேஞ்ச் கலர் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகும். யாருக்கு என்ன கலர் ப்ரிஃபர் ஆகும் அந்த கலரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஃபர்தராக இதோட ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஃபர்தராக உங்களுடைய பேசிக் வெபினார்ஸ் www.xdirect.in வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிடும். Thank you for giving attention.